பழகிய ஒருவரை உங்களுக்கு பிடிக்காமல் போனால் நேர்மையாக அவர்களிடமே அதற்கான காரணத்தை சொல்லிவிட்டு விலகி போய்விடுங்கள். யாருமே அன்பை கட்டாயப்படுத்தி பெற வேண்டும் என்று நினைக்க மாட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் ஏற்கனவே உங்களிடம் பகிர்ந்து கொண்ட விஷயங்களையும் அவர்களை பற்றிய குறைகளையும் தவறான விஷயங்களையும் மற்றவர்களிடம் சொல்லி அவர்களை பற்றிய ஒரு தவறான பிம்பத்தை உருவாக்கி விடாதீர்கள். அவர்களுக்கு நீங்கள் செய்யும் இந்த விஷயம் உங்களுக்கு வேறு ஒருவர் மூலம் நடப்பதற்கு வெகு நாட்கள் ஆகாது என்பதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. நாம் யாரையும் எந்த நிலையிலும் நீ என்னை நேசித்துதான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்த முடியாது. ஆனால் பிரிவு என்றால் என்ன என்பதையும் நாம் அவர்களோடு இல்லை என்றால் அது எந்த அளவுக்கு அவர்களை பாதிக்கும் என்பதையும் நாம் அவர்களுக்கு உணர்த்த முடியும். அதனால் நீங்கள் எந்த இடத்தில் உதாசீனப்படுத்தப்படுகிறீர்களோ அந்த இடத்தில் உங்களுடைய அருமை என்ன என்பது அவர்களுக்கு புரியும் வரைக்கும் அனைத்தையும் விட்டு கொஞ்சம் விலகியே இருங்கள். அன்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு சுயமரியாதையும் முக்கியம் என்பதை எப்போதும் மறந்துவிடாதீர்கள். ஒருவர் மீது நாம் எந்த அளவுக்கு அன்பு காட்டுகிறோமோ அதே அளவு அன்பை நாம் அவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பது என்பது உண்மையில் ஒரு முட்டாள்தனமான செயல். ஏனென்றால் பணத்தாலும் சரி குணத்தாலும் சரி மனிதர்கள் நொடிக்கு நொடி மாறிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். இப்படி மாறக்கூடிய மனிதர்களிடம் இருந்து உண்மையான அன்பை எதிர்பார்த்தோம் என்றால் நமக்கு கிடைப்பது என்னவோ ஏமாற்றம் மட்டும்தான். இருந்தாலும் வாழ்க்கையில் சில விஷயங்களை புரிந்து கொண்டால்தான் அனுபவிக்க முடியும். இன்னும் சில விஷயங்களை அனுபவித்தால் மட்டும்தான் புரிந்து கொள்ளவே முடியும். அன்பும் அப்படித்தான். உங்களுக்கு எது பிடிக்கவில்லையோ அதிலிருந்து விலகி விடுங்கள். அது பொருளாக இருந்தாலும் சரி, இல்லை உறவாக இருந்தாலும் சரி. நீங்கள் அதையே நினைத்து கொண்டு இருந்தீர்கள் என்றால் முதலில் பாதிக்கப்பட போவது உங்களின் மனம்தான். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் யாரும் யாருக்காகவும் இல்லை, யாரும் யாரோடும் கடைசி வரைக்கும் வரப்போவதும் இல்லை என்பதை புரிந்து கொண்டாலே போதும். வீணான எதிர்பார்ப்புகள் எல்லாமே தானாகவே மறைந்துவிடும். நாம் எப்போதும் கண்ணால் பார்ப்பதையும் சரி, காதால் கேட்பதையும் சரி அப்படியே உண்மை என்று நம்பிவிடக்கூடாது. அதன் உண்மைத்தன்மை என்ன என்பதை உணர்ந்து புரிந்து கொண்டதற்கு பிறகுதான் எதையும் நாம் செயல்படுத்த வேண்டும். அப்படியில்லாமல் சொன்னவர்கள் நம்பிக்கையானவர்கள் என்றோ அவர்கள் சொன்னால் சரியாகத்தான் இருக்கும் என்றோ ஒரு யூகத்தின் அடிப்படையில் நீங்களாகவே ஒரு முடிவுக்கு வந்துவிடாதீர்கள். அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே அடுத்தவர்கள் சொல்வதை அப்படியே நாம் நம்பிக்கொண்டே இருந்தோம் என்றால் பிறகு நமக்கென்று ஒரு சுய சிந்தனை இல்லாமலே போய்விடும். அதனால் பார்ப்பதையெல்லாம் அப்படியே நம்பிவிடாதீர்கள். நாம் எப்போதுமே அடுத்தவர்களை குறைத்து மதிப்பிட்டு கொண்டே இருந்தால் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று அவர்களிடம் இருக்கும் குறைகளை மட்டுமே நாம் பார்த்து கொண்டு இருந்தால் அவர்களிடம் இருக்கும் நிறைகளை பார்ப்பதற்கும் அவர்களை நேசிப்பதற்கும் நமக்கு நேரமே இல்லாமல் போய்விடும். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற எதிர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொண்டே இருந்தோம் என்றால் நம்மை சுற்றி நடக்கும் எல்லாமே நமக்கு எதிர்மறையாகவேதான் தெரியும். குறை கண்டால் திரை போட்டுக்கொண்டு உங்கள் எண்ணத்தை மாற்றுங்கள், எல்லாம் மாறும். வாழ்க்கையில் நாம் ஒரு சில நபர்களிடம் சில விஷயங்களுக்காக நாம் எதிர்பார்த்து நிற்பதற்கு பதிலாக ஒன்றுமே வேண்டாம் என்று பேசாமல் அமைதியாக இருந்து விடுவது எவ்வளவோ மேல். ஏனென்றால் நம்மால் முடியவில்லை, நமக்கு எந்த ஒரு வழியுமே கிடைக்கவில்லை என்ற தவிர்க்க முடியாத சூழலில்தான் நாம் அவர்களின் உதவியை எதிர்பார்த்து நிற்கிறோம். ஆனால் அந்த சமயத்தில்தான் சிலர் தங்களின் வார்த்தைகளாலும் சிலர் தங்களின் செயல்களாலும் நம்மை கொல்லாமல் கொன்று விடுகிறார்கள். அதனால் நமக்கு நாமே இந்த மாதிரியான சூழலை ஏற்படுத்திக் கொள்வதை முடிந்தவரை நாம் தவிர்த்து விடுவதுதான் நல்லது. எந்த சூழலிலும் யாரையும் எதிர்பார்த்து நிற்கவே கூடாது. உங்கள் மனம் முழுக்க கவலையால் நிரம்பி இருக்கும் போது, நம்முடைய பாரத்தை யாரிடமாவது இறக்கி வைக்கும் போது, நம்முடைய அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காவிட்டாலும் கூட நம் மனதிற்கு ஓர் ஆறுதல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் உங்களை பற்றிய ஒரு விஷயத்தை நீங்கள் நம்பும் ஒருவரிடம் சொல்கிறீர்கள் என்றால் அதற்கு முன் அந்த நபர் நீங்கள் சொல்லும் உங்களை பற்றிய விஷயங்களை இன்னொருவரிடம் சொல்லாத நபரா என்பதை பார்த்துவிட்டு சொல்லுங்கள்.
ஏனென்றால் நாம் நம்முடைய ஆறுதலுக்காக சொன்ன விஷயங்களை அவர்கள் வேறு ஒருவரிடம் சொல்லி அந்த மூன்றாவது நபர் மூலமாக அந்த விஷயம் நமக்கே வரும்போது அது இன்னும் நமக்கு கவலையையும் வேதனையையும் அதிகப்படுத்திவிடும். உங்கள் கஷ்டங்களை உங்களிடமே வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொருவரிடம் சொல்லி மேலும் கஷ்டத்தை அதிகப்படுத்திக் கொள்ளாதீர்கள். எப்போதும் பிறரை பற்றி குறை கூறும் முன் இந்த 2 விஷயங்களை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். தன்னை போல்தான் மற்றவர்களுக்கும் 1000 பிரச்சனைகள் இருக்கும் என்பதும், நாம் அந்த சூழ்நிலையில் இருந்தால் என்ன செய்திருப்போம் என்பதும் தான். இந்த 2 விஷயங்களை மட்டும் நாம் உணர்ந்து விட்டால் நாம் எப்போதுமே பிறரை குறை சொல்லவே மாட்டோம். யாரும் யாருக்கும் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் செய்து விடாதீர்கள். அது மட்டுமின்றி ஒருவரை ஏமாற்றிவிட்டு சந்தோஷமாக வாழலாம் என்று நினைத்து விடாதீர்கள். நாளை இதே நிலைமை உங்களுக்கும் வருவதற்கு வெகு நேரமாகாது. அது மட்டுமின்றி பாதிக்கப்பட்டவரின் கண்ணீருக்கு இன்று இல்லாவிட்டாலும் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் கண்டிப்பாக பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஏனென்றால் பாதிக்கப்பட்டவரின் கண்ணீருக்கு சக்தி அதிகம். பொதுவாக குழப்பத்திலோ அல்லது மனச்சோர்விலோ இருக்கும்போது தனிமையை தவிர்த்து விடுங்கள். ஏனென்றால் அந்த தனிமையான தருணத்தில்தான் அதிகமாக எதிர்மறை எண்ணங்கள் முளைக்க ஆரம்பிக்கும். அப்போது நாம் எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் நிச்சயம் தவறாகத்தான் இருக்கும். அதனால் உங்களை எப்போதும் உங்களுக்கு பிடித்தமான வேலைகளுடன் தொடர்பு படுத்திக் கொள்ளுங்கள். ஒருபோதும் எந்த வேலையையும் செய்யாமல் தனிமையாக மட்டும் இருந்து விடாதீர்கள். உங்களுக்கு பிடித்த வேலைகளை செய்யும் போதும் உங்கள் நலனை விரும்புபவர்களோடும் நேரத்தை செலவிடும் போது மட்டும்தான் நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும். அது மட்டுமின்றி பிரச்சனைகள் இல்லாமல் மனக்குழப்பமும் சோர்வும் வராது. எனவே அந்த பிரச்சனை என்ன என்பதை உங்களுக்கு நெருக்கமானவர்களிடமோ அல்லது உங்கள் நலனை விரும்பும் ஒருவரிடமோ மட்டும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ளும் போது உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்காமல் போனாலும் ஒரு மன ஆறுதல் கிடைத்துவிடும். அது மட்டுமின்றி உங்களுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்களை மற்றவர்கள் எடுத்துச் சொன்னாலும் நீங்கள் அவற்றை செயல்படுத்தாத வரைக்கும் அதில் எந்த மாற்றங்களும் நிகழாது. வாழ்க்கையில் மாற்றங்கள் வேண்டும் என்றால் நீங்கள் கண்டிப்பாக மாறித்தான் ஆக வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அனைத்தும் உங்கள் கையில் மட்டுமே இருக்கிறது. நாம் எப்போதுமே ஒருவரிடம் பழகும் போது அந்த நபரை எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்ற ஒரு தெளிவு நம்மிடம் இருக்க வேண்டும். அதேபோல் அந்த நபரும் நம்மை எந்த இடத்தில் வைத்திருக்கிறார் என்ற தன்மை அறிந்துதான் நாம் பழகவே வேண்டும். அப்படி இல்லை என்றால் தேவையில்லாத எதிர்பார்ப்புகள் வரும். அந்த எதிர்பார்ப்புகளால் நமக்கு ஏமாற்றம்தான் மிஞ்சும். அதுவே கடைசியில் அந்த உறவுகள் பிரிவதற்கு ஒரு காரணமாகவும் அமைந்துவிடும். தவறு என்று தெரிந்து ஒரு செயலை செய்பவர்களிடம் ஏன் இதை செய்தாய், நீ செய்தது சரிதானா என்று நியாயம் கேட்டு நிற்காதீர்கள். ஏனென்றால் அதை நியாயப்படுத்துவதற்காகவே அவர்கள் 1000 பதில்களை வைத்திருப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் அவர்கள் செய்த தவறுக்கு நாம் தான் காரணம் என்றும் நம் பக்கமே அனைத்தையும் திருப்பி விடுவார்கள். இப்பேற்பட்ட நபர்களுடன் பழகும் போது நாம் தான் எப்போதும் கவனமாக இருக்க வேண்டும். நாம் எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைத்து பெரும் பணத்தையும் சொத்துகளையும் சேர்த்து வைத்தாலும் நமக்கென்று ஓர் உண்மையான உறவு இல்லை என்றால் என்னடா இந்த வாழ்க்கை, யாருக்காக நாம் வாழ வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையின் மீது நமக்கே ஒரு சலிப்பு வந்துவிடும். ஏனென்றால் நாம் ஓடி ஓடி உழைத்து சேர்த்து வைத்திருக்கும் பணம் நம்மிடம் பேசாது, நாமும் அந்த பணத்திடம் பேச முடியாது. அதனால் நமக்கு ஒரு கஷ்டம் என்றால் கவலைப்படாதே, உனக்கு நான் இருக்கிறேன் என்று ஒரு ஆறுதல் சொல்லவும், நாம் ஏதாவது ஒரு தவறு செய்தோம் என்றால் நம் மீது உரிமையோடு கோபப்படுவதற்கும் ஒரு நபரையாவது நாம் சம்பாதித்து வைத்திருக்க வேண்டும். உண்மையில் அதுதான் உயர்ந்த சம்பாத்தியம். நம் வாழ்க்கையில் நாம் இப்போது எந்த இடத்தில் இருக்கிறோம், நம்மை நம்பி யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள், நமக்கு என்னென்ன பொறுப்புகள் எல்லாம் இருக்கின்றன என்பதை உணர்ந்தாலே போதும். ஆடம்பரத்தின் மீதும் தேவையில்லாத ஆசைகள் மீதும் அன்பு வைத்து ஏமாற்றுபவர்கள் மீதும் நம் சிந்தனைகள் செல்லாது. அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன செய்யலாம், வாழ்க்கையில் எப்படி முன்னேறலாம் என்று நம்முடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவும் நமக்கு கிடைக்கும்.